இன்றைக்கு செய்ய போகிறது வெஜிடேரியன் கேக் பாத்து. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடேரியன் கேக் பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த மேரி பிஸ்கெட்டு நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். 300 கிராமோட நான் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். 250 கிராம் பட்டர் கப், 1 கப்பு மெல்லோ, 3/4 கப்பு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் நெஸ்கஃபே, 1/2 கப்பு பால்டின், 1/2 கப்பு தண்ணி. ஓகேவா, இப்போ நான் காமிச்சது ஸ்டெப் 1. இதுக்குள்ளே இதை செய்யறதுக்கு முன்னால் நம்ம இதுக்குள்ளே ஒரு கேக் தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த கேக் தட்டு நான் எடுத்திருக்கேன். அம்பா செக்கியோட நீங்கள் கடையில் கூட கிடைக்கும். அது மேலே நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். ஓகேவா, இது நீங்கள் கேக் கடையில் கேட்டால் கிடைக்கும். கேக் பேப்பர் சொல்லுவாங்க. இதை நான் ரெண்டாக வெட்டி இங்கிட்டு ஒன்று இந்த சைடு ஒன்று போட்டிருக்கேன். அப்போ தான் எடுக்கிறப்ப சின்னங்க இருக்கும். அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது ரெடி பண்ணால் தான் நம்ம அது செய்ய முடியும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு முதல் ஸ்டெப் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்வோம், பட்டரை உருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனலில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, குறைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், பட்டரை இதில் சேர்க்க போகிறோம். நம்ம போகிறதுக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும், செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே எடுத்து வச்சுடுங்க. அப்போ சின்னங்க இருக்கும். இப்போ இது நல்லா உருகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் 250 கிராம் பட்டர் போட்டால் நல்லா உருகிடுச்சு. இது கூட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நான் 1/2 கப்பு, நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த கப்பில் 1/2 கப்பு எழுந்திருக்கும். இதில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பால்டின்னு. இதில் நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணுன்னா கூட நீங்கள் பால்டின் கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா கரையிட்டோம். அது கூட நம்ம மெல்லோ, 1 கப்பு மெல்லோ இது எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதனால் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, போட்டாச்சு. இது கூட நம்ம என்ன செய்யணும், நான் 1/4 கப்பு தான் நான் கொக்கோ பவுடர் எடுத்துக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் கசப்புனால நான் குறைச்சி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கப்பு கூட போடலாம். ஓகேவா, போட்டாச்சு. இது கூட நம்ம என்ன சேர்ப்போம்னா நெஸ்கஃபே. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா பிரச்சனை, இது கொஞ்சம் கசப்புக்கு ருசியாக இருக்கும். அதுக்கு தான் போடுறேன். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நான் 1/2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, 1/2 கப்புனா நீங்கள் இது பண்ணிடாதீங்க. இந்த கப்பு அளவு தான் நான் 1/2 கப்பு எடுத்துருக்கேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் லேசாக கட்டியாக வரணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு கட்டியாக வரணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி கட்டியாக வரணும். ஓகேவா, ரொம்பவும் கட்டியாக்கிறாதீங்க, கணக்கான கட்டியாக இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, இப்போ கொஞ்சம் லேசாக திக்காகிடுச்சு. இப்போ இது நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பை அவிச்சிட்டு இப்போ நம்ம பிஸ்கெட்டை இதில் சேர்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் அடுப்பை அவிச்சிட்டேன். இது கூட நம்ம இந்த பிஸ்கெட்டை, அப்படி உங்களுக்கு இது சேர்க்கறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் பவுலில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, நான் ஒரு மங்கு, பெரிய மங்கு ஒன்று எடுத்துருக்கேன். நான் இதில் ஊற்றிடுவேன் எல்லாத்தையும். ஓகேவா, எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன சேர்ப்போம்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இப்போ நம்ம அந்த ட்ரேயில் கொட்ட போகிறோம். ஓகேவா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரேயில் நம்ம கொட்டிட்டு வரலாம். விரும்புனா கொட்டிடுங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ட்ரேயில் போட்டு கொட்டி நல்லா அழுத்தி அமுக்கி வச்சுருக்கேன். நல்லா சமமாக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இதை கொண்டு போயிட்டு 1 மணி நேரம் ஐஸ் பெட்டி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம 2ஆவது ஸ்டெப்பு செய்யலாம். இப்போ 2ஆவது ஸ்டெப் செய்ய போகிறோம். இப்போ நான் விப் கிரீம் எடுத்துருக்கேன். 200 கிராம் நம்ம பாய்க்கிறோம்.
ஓகேவா, சீஸ் க்ரீம் எடுத்துருக்கோம். இது வந்து 250 கிராம். 3 கரண்டி கூல கஸ்டர்டு, ஸ்பூன் பால்டினே, தேவையான அளவு எசன் வெண்ணிலா. ஓகேவா, இப்போ 2வது ஸ்டெப் செய்ய போகிறேன். நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இது வந்து க்ரீம் சீஸு. இதை வந்து இப்போ நம்ம இதை சேர்த்துக்குவோம். நீங்கள் பேக்கரி கடையில் கேட்டாலே கிடைக்கும். எந்த கடையில் என்னமோ இது கிடைக்கும். நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரலாம். இப்போ போட்டாச்சு. இது கூட வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி போடுறேன். ஓகேவா, இது வந்து தூள் சீனி தான். இதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பால்டின்னு சுசு பக்கான்னு சொல்லுவாங்க இது. அது கூட வந்து நான் எசன் வெனிலா அரை மூடி சேர்த்துக்கிறேன். ஓகேவா, அரை மூடி எசன் வெனிலா சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ இது கூட இந்த மிக்ஸி பாய்க்கிறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த பேக்கிங் இந்த அரைக்கிற மிஷின் இருந்தால் கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பாய்க்கிறேன். பாய்ச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா பப்பியாக அடிச்சிட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா பப்பியாக வந்திருக்கு. இப்போ இது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இது வந்து கை வலிக்கும். அதனால் மிஷின் இருந்தால் ஒன்றும் சின்னாங்க நம்ம அடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பாய்க்குன்னு சொன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு தான் நம்ம செய்யணும். சிலர் வீட்டில் வந்து மிஷின் இருக்காது. அதனால் மிக்ஸ் பாய்க்கிறது வந்து கை வலிக்கும். ஆனால் நல்லா அடிச்சிங்கன்னா கணக்காக வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு மங்கு எடுத்திருக்கேன். இது வந்து விப்பிங் க்ரீம். நம்ம 200 மில்லிமீட்டர் தான் பாய்க்கணும். ஓகேவா, இதில் ஊற்ற வேண்டியதான். நான் 200 மில்லிமீட்டரு நான் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து இதை வச்சு நம்ம எல்லாம் அடிக்க வேண்டியதான். நல்லா பஞ்சு மாரி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அடிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் நல்லா அடித்தாச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன சேர்ப்போம்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம இதை அடித்து இதை வந்து நம்ம சீஸ் க்ரீமில் நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் இதில் 1 சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க 1 மணி நேரம் நம்ம ஐஸ் பெட்டில் வச்சுருந்தேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ இது மேலே தான் நம்ம வந்து செஞ்சு வச்சு இந்த சீஸ் க்ரீமை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே பரப்பி விடுங்க அப்படியே. ஓகேவா, இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா, இதை வந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம ஐஸ் பெட்டில் வச்சு அது கொஞ்சம் கிராஸாக வரணும். அது வரைக்கும் நம்ம 3வது ஸ்டெப் செய்யலாம். 200 மில்லிமீட்டர் பால் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா சூடாக்கி வச்சுக்கணும். 50 கிராம் மில்க் காயின் சாக்லேட், 1 டீஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம 3வது ஸ்டெப் செய்ய போகிறோம். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, நான் பால் எடுத்துருக்கேன். பாலும் பாய்க்கலாம், விப் க்ரீமும் பாய்க்கலாம் நீங்கள். நான் பால் எடுத்துருக்கேன். பால் வந்து சூடாக்கியிருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 200 மில்லிமீட்டரு நான் பால், காய்ச்சிய பால். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இதில் வந்து நான் சாக்லேட் கலக்க போகிறேன். 250 சாக்லேட் இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மெதுவாக செய்யுங்க. அந்த சாக்லேட் வந்து நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ பாரு, இது கூட நான் வந்து 3 கரண்டி பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாக்லேட்டு நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், சாக்லேட்டும் பட்டர் நல்லா கரைஞ்சிச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம ஊற்றுலாம். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நல்லா ஆறிடுச்சு, வாங்க ஊற்றலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஊற்றின சீஸ் க்ரீம் வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு.
இப்போ வந்து 30 நிமிஷம் இது வச்சுருக்கணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து கணேஷ் சாக்லேட் வந்து இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஓகேவா, ஊற்றலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா ஊற்றியாச்சு. இப்போ ஒன்றுமே செய்யக்கூடாது. இதை ஐஸ் பெட்டியில் வச்சு 3 மணி நேரம் சென்று தான் நம்ம எடுத்து வெட்டி சாப்பிட்ணும். இப்போ இதை வந்து நம்ம ஐஸ் பெட்டியில் வைக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கிராஸ் ஆயிடுச்சு. இது மேலே வந்து சீஸு அழகாக மேலே வந்திருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொண்டா சென்று வெட்டி காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் தட்டிலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் நான் வெட்டி வச்சுருக்கேன். உள்ளுக்கு பாருங்கள் 3 லேயராக இருக்குது. அதில் வந்து ஒரு லேயரில் வந்து பிஸ்கெட்டு, சீஸ் க்ரீமு மற்றும் வந்து சாக்லேட்டு அது சேர்ந்தால் வெட்டி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யணும். ஒரு வித்தியாசமான சைவத்தில் செஞ்சுருக்கேன். மறக்காமல் லைக்கும் கோமினும் போடுங்க. சுவையான வெஜிடேரியன் கேக் பாத்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.